ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வாதி கொண்டே இருக்காங்க இல்லையா? அவங்க சன் டிவில புது சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க. அந்த சீரியலோட தலைப்பு கூட வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஈரமான ரோஜாவே சீசன் 2ல பிரியாவா நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நம்ம ஸ்வாதி கொண்டே. அந்த சீரியல் முடிஞ்சதுமே எப்படா இவங்கள பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் எகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வெப் சீரிஸ்லாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் கார்த்தி கூட ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. இனிமேல் அவங்க தமிழ் சீரியல்ல பார்க்கவே முடியாதோ அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் புது சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. அதுவும் சன் டிவியில். இவங்களோட யார் பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நியாஸ். இவர் பார்த்தீங்கன்னா புது புது அர்த்தங்கள், மந்திர புன்னகை, இந்த மாதிரியான சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சண்டைக்கோழி சீரியலில் இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சன் டிவியில் ஸ்வாதி கொண்டே கூட பேர் பண்ணுறாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பேர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த சீரியலோட டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரமான ரோஜாவே சீசன் 2 வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம். அதை தாண்டி அதில் நடித்த 4 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதில் நடித்த 2 பேருமே பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் கமிட் ஆகிட்டாங்க. அண்ட் ஹீரோயின்ஸ் நம்ம கேபியும் அண்ட் ஸ்வாதியும் பார்த்திங்கன்னா சன் டிவியில் சீரியலில் கமிட் ஆகி நடிக்கிறாங்க. ஸோ நிஜமாலுமே ஒரு சூப்பர் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 4 பேருமே வேறு வேறு சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ஸோ உங்களுக்கு இந்த 4 பேரில் யார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாரோட சீரியலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.